ஜீவாவின் பேச்சுதான் ஜீவனுள்ள பேச்சு என்பார்கள். இது வெறும் மோனைக்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல தோழர்களே, அதுதான் மோகன வாசகம். அரசியலாக இருந்தாலும் சரி, கலை இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஜீவாவுக்கு நிகர் ஜீவாதான். 1934 நீலகிரியில் ஒரு சங்க கூட்டம் அமைச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஔவை சண்முகம் அவர்கள். இருந்ததே 5 பேர் தான். தோழர் ஜீவானந்தம் பேசுகிறார். 5 பேர் தானே இருக்கிறாங்க, 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கல. 2.5 மணி நேரம் பேசுகிறார் தோழர்களே. அந்த நேரத்தில் ஔவை சண்முகம் அவர்களுடைய தம்பி பசுபதி அவர்கள் கேட்கிறார், அண்ணன் 2.5 மணி நேரம் பேசுனீங்க, அருமையா பேசியிருக்கீங்க, 5 பேர் தானே இருக்கிறோம், 5 நிமிஷம் பேசியிருக்கலாமேன்னு சொன்னப்ப ஜீவா சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். தம்பி, 5 பேர்ல ஒரு ஆள் நான் பேசின பேச்ச தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கிட்டா அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொன்னார் ஜீவானந்தம். இந்த இடத்துல காரைக்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கலை இலக்கிய பெருமன்றத்தை நடத்துகிறார்கள், ஒரு மாநாடு. உடனே எதிர்த்தரப்பிலிருந்து சில சலசலப்பு வரும்ல, அது மாதிரியான சலசலப்பு வந்தபோது தோழர் ஜீவானந்தம் பேசுகிறார். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன தொடர்பு என்று சிலர் கேட்பதை போல கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கலை இலக்கிய மாநாட்டிற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள். உண்மையில் பாட்டுக்கெல்லாம் பாட்டாக விளங்கக்கூடிய கம்யூனிஸ்டின் அறிக்கையை கொடுத்த தோழர் காரல் மார்க்ஸும் லெனினும் எங்கல்ஸும் எல்லாரும் இலக்கியவாதிகள் தான். அவர்கள் ஷேக்ஸ்பியரை படித்திருந்தார்கள், மில்டனை படித்திருந்தார்கள், கீட்ஸை படித்திருந்தார்கள் என்று எதிர் விமர்சனம் செய்தார் தோழர் ஜீவானந்தம். அந்த நேரத்தில் பூனை எலியை பிடிக்கும் போது ஒரு கடினமாக பிடிக்கும், அதுவே தன்னுடைய குட்டிகளை கவ்வும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லுதுன்னு வைங்களேன், லாவகமாக கொண்டு போகும். அதனுடைய பல்லினுடைய தடம் கூட அந்த குட்டிகள் மீது படவே படாது. அது மாதிரியான ஒரு தன்மையில் தன்னுடைய சக கட்சி தோழமைகளை விமர்சிக்கும் போது ஜீவா நடந்து கொண்டது தாய் பூனைக்கு நிகரான ஒரு சமயம்.